Super Sarvana Stores. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மதுரையில் ரூபாய் 1805 கோடியே 78 லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். துணிச்சல் இல்லாத துரோகி எடப்பாடி பழனிசாமி. மதுரையில் நடைபெற்ற திமுக பாக முகவர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக வெற்றி பெற்றால் RSS தான் நாட்டை ஆளும். தொல் திருமாவளவன் பேட்டி. ஓ பன்னீர்செல்வம் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்துவிட்டார். கும்பகோணத்தில் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் பேட்டி. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் சீமான் போட்டி. தென்கிழக்கு பிலிப்பைன்ஸில் பெய்து வரும் தொடர் மழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மதுரையில் ரூபாய் 1805 கோடியே 78 லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரையில் நடைபெறும் பல்வேறு அரசு விழாக்கள் மற்றும் திமுக தென்மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டில் பங்கேற்க காலையில் விமானம் மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை வந்தார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தொண்டர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு விமான நிலையத்திலிருந்து வடபழஞ்சியில் உள்ள எல்காட் தொழில்நுட்ப பூங்காவிற்கு மு.க.ஸ்டாலின் காரில் வந்தார். அங்கு எல்காட் வளாகத்தில் பினாகில் இன்போடெக் நிறுவனத்தின் விரிவுபடுத்தப்பட்ட சிறப்பு பொறியியல் மைய கட்டிடத்தை திறந்து வைத்து புதிய கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து HCL நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் ரூபாய் 3 கோடியே 50 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டிருந்த அங்கூரா நவீன அறிவியல் மையத்தையும் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மதுரை தமுக்கத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமுக்கம் முதல் நெல்பேட்டை அண்ணா சிலை வரையில் ரூபாய் 213 கோடியே 80 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதே நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் சூரக்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருது சகோதரர்களின் சிலைகளை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனையடுத்து மதுரை அரசு மீனாட்சி கல்லூரியில் ரூபாய் 50 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ள HP கணினி திறன் மேம்பாட்டு மையத்தையும் ரூபாய் 50 கோடி செலவில் மறுசீரமைக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்ட வண்டியூர் பூங்காவையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். அங்கு நடைபெற்ற விழாவில் ரூபாய் 1 கோடியே 67 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள வாடிப்பட்டி பேரூராட்சி அலுவலக கட்டிடம் மற்றும் ரூபாய் 1536 கோடியே 31 லட்சம் செலவிலான 767 ஊரக குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதில் அமைச்சர்கள் மூர்த்தி, பழனிவேல், தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். துணிச்சல் இல்லாத துரோகி எடப்பாடி பழனிசாமி என்று மதுரையில் நடைபெற்ற திமுக பாக முகவர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற திமுக பாக முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது அடுத்த 2 மாதங்களுக்கு நமக்கு ஓய்வே கிடையாது. அடுத்த 2 மாதங்களுக்கு உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நோ ரெஸ்ட் என்றும் வாக்குப்பதிவு அன்று பூத்திற்கு வந்து வாக்காளர்கள் நமக்கு வாக்கு செலுத்தும் வரை ஓய்வே இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மதுரைக்கு ஏன் மெட்ரோ ரயில் திட்டம் தரவில்லை என பிரதமர் மோடியிடம் கேளுங்கள் எனவும், மார்ச் 1ஆம் தேதி வருகை தரவுள்ள பிரதமரிடம் மதுரைக்கு ஏன் மெட்ரோ ரயில் திட்டம் தரவில்லை என மக்கள் கேட்க வேண்டும் என்றும், மத்திய அரசிடம் கேள்வி கேட்க வேண்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை கூட வைப்பதில்லை என்றும், கோரிக்கை வைக்க கூட முடியாத துணிச்சல் இல்லாத துரோகி எடப்பாடி பழனிசாமி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடினார். அதிமுக வெற்றி பெற்றால் RSS தான் நாட்டை ஆளும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சர்வதேச தாய்மொழி தினத்தை முன்னிட்டு தமிழக அரசியல் தலைவர்கள் தமிழ் மொழிக்கு வாழ்த்து தெரிவித்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அதன்படி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி
காவி நிறத்திலான உடை அணிந்த திருவள்ளுவர் புகைப்படத்தை பதிவிட்டு வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் காவி உடையில் திருவள்ளுவர் இருக்கும் படத்தை எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக காவிமயமாகி வருகிறது எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் பிடியில் அதிமுக சென்றுவிட்டது என்பதை பிரதிபலிக்கும் செயல் இது என்றும், அதிமுக வெற்றி பெற்றால் RSS தான் நாட்டை ஆளும் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பன்னீர்செல்வம் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்துவிட்டார் என்று கும்பகோணத்தில் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுகவில் இணைவது அவரது தனிப்பட்ட விருப்பம் என்றும், தொண்டர்கள் தெய்வமாக போற்றும் MGR ஜெயலலிதா புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக பன்னீர்செல்வம் பேசியது கோடான கோடி தொண்டர்களும் தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும், OPS மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றால் இன்னொரு கட்சிக்கு செல்லலாம் என்றும் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். மேலும் ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை பரதனாக நடித்துவிட்டு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சிக்கும் ஆட்சிக்கும் எதிராக 2017ஆம் ஆண்டு திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தவர் பன்னீர்செல்வம் என்றும், தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்துவிட்டார் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடுகிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கும்மிடிப்பூண்டி தொகுதியில் வழக்கறிஞர் தர், பொன்னேரி தொகுதியில் பொறியாளர் ராஜாத்தி, திருத்தணி தொகுதியில் முனைவர் சந்திரன் ஆகியோர் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்றனர். மேலும் RK நகரில் வெண்ணிலா தாயுமானவன், பெரம்பூரில் வெற்றி தமிழன், கொளத்தூரில் வழக்கறிஞர் சவுந்தரபாண்டியன், லூடர் சேத் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இயக்குனர் களஞ்சியம் 1000 விளக்கு தொகுதியிலும், எடப்பாடி தொகுதியில் பிரியதர்ஷினி என்பவரும் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடுகின்றனர். மேலும் வீரப்பன் மகள் வித்யாராணி நாம் தமிழர் கட்சி சார்பில் மேட்டூர் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரவாயலில் ரேவதி, அம்பத்தூரில் சிலம்பரசன், மாதவரத்தில் கிருத்திகா ஏழுமலை, திருவொற்றியூரில் சத்யா பாஸ்கர், அண்ணா நகரில் வழக்கறிஞர் சங்கர், விருகம்பாக்கத்தில் சந்தோஷ், சைதாப்பேட்டையில் வித்யா, தியாகராயர் நகரில் அனுஷா விஜயகுமார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மேலும் அணைக்கட்டு தொகுதியில் ரவிக்குமார், கீழ் வைத்தியனாங்குப்பம் தொகுதியில் கலையேந்திரி, குடியாத்தம் தொகுதியில் இமலன் ஆகியோர் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடுகின்றனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 17% வாக்குகளை பெற்றுத்தந்த காரைக்குடி தொகுதியில் சீமான் களம் காண இருக்கிறார். உலகம் முழுவதும் பாம்புக்கடி விஷ மருந்து கிடைப்பதற்கு தமிழக இருளர் இன மக்களே காரணம் என்று காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். வட மாநிலத்தில் வசிக்கும் பழங்குடியின இளைஞர்கள் மற்றும் தமிழகத்தில் வசிக்கும் பழங்குடியின இளைஞர்களின் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் ஆகியவற்றை பரிமாறிக்கொள்ளும் திட்டத்தின் தொடக்க விழா காஞ்சிபுரம் அடுத்த ஏனாத்தூரில் செயல்படும் சங்கரா கல்லூரியில் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விழாவை மத்திய அரசின் இளைஞர் நலன், விளையாட்டு அமைச்சகம் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகம், காஞ்சிபுரம் சங்கரா கல்லூரி ஆகியவை இணைந்து நடத்துகிறது. தொடக்க விழாவில் ஒடிஷா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 4 மாநிலங்களைச் சேர்ந்த 220 பழங்குடியின இளைஞர்கள் பங்கேற்றனர். இவ்விழாவிற்கு காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் பீடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமை வகித்து ஆசியுரை வழங்கினார். சங்கரா கல்லூரியின் தலைவர் ராமச்சந்திரன், மத்திய அரசின் மை பாரத் அமைப்பின் மாநில இயக்குநர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பங்கேற்றவர்களை சங்கரா கல்லூரி முதல்வர் KR வெங்கடேசன் வரவேற்றார். விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதுடெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்று சிறப்பித்த சங்கரா கல்லூரி மாணவர் மோகன்ராஜுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆளுநர் RN ரவி உரையாற்றினார்.
அப்போது தமிழகத்தில் இருளர் இனம் என்ற மக்கள் வசிக்கின்றனர் என்றும் பாம்பு கடி விஷத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக பயன்படுத்தப்படும் மருந்து கிடைப்பதற்கு தமிழகத்தில் வசிக்கும் இருளர் இன மக்களே காரணமாக இருக்கிறார்கள் என்றும் தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். இவ்விழாவில் சங்கர மடத்தின் மேலாளர் சுந்தரேஷ ஐயர், செயலாளர் சல்லா விஸ்வநாத சாஸ்திரி, சங்கர பல்கலைக்கழகின் துணைவேந்தர் ஸ்ரீனிவாசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். 1967ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் களங்கம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை திமுக தந்ததே கிடையாது என்று தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜகவின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் லட்சுமண பெருமாளின் 9ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீதிமன்றம் சொன்ன பின்பு அமைச்சர் KN நேரு வழக்கை எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்திருக்க வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்த வழக்கை நடத்துவதற்கு ஏதுவாக அமைச்சர் நேருவை தற்காலிகமாக பதவியிலிருந்து நீக்கியிருக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் பொது வாழ்க்கையில் தூய்மை நேர்மை என்று சொல்வதற்கு அர்த்தமற்றதாக போய்விடும் என்றும் தெரிவித்தார். மேலும் திராவிட முன்னேற்றக் கழகம் 1967ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் களங்கம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை திமுக தந்ததே கிடையாது என்றும், தற்போது நடைபெறும் ஆட்சியிலும் அதனை நிரூபிக்க முடியும் என்ற ஒரு நிலையை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்றும், அது நிரூபிக்கப்படும் என நம்புவதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். MGR ஜெயலலிதா ஆன்மா ஒரு காலமும் பன்னீர்செல்வத்தை மன்னிக்காது என்றும், அதற்காக நிச்சயம் அவருக்கு தண்டனை உண்டு என்றும் கோவில்பட்டி புது கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புது கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேம்படி சுடலை மாடசாமி திருக்கோவிலில் மாசி மகா கொடை விழா மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கினார். அதன் பின்னர் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு குறித்து பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரம் முடிந்த பின்னர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சரை சந்திப்பதோ திமுகவில் இணைவதோ ஒருவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்றும், அதை விடுத்து MGR ஜெயலலிதா ஆசையுடன் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்று பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் என்றும், இதை அவரது மனசாட்சியை ஒத்துக்கொள்ளாது என்றும், MGR ஜெயலலிதா ஆன்மா ஒரு காலமும் பன்னீர்செல்வத்தை மன்னிக்காது, அதற்காக நிச்சயம் அவருக்கு தண்டனை உண்டு என்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்திலேயே சாதாரணமாக ஒரு நகர்மன்ற உறுப்பினராக, இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியினுடைய தலைமையை அம்மாவிலே எதிர்த்து வேலை முதல் அரசியல் துவக்கத்திலே அவர் எதிர்த்து அம்மாவுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு எதிராக அரசியல் செய்தவரை ஒரு உச்ச பதவியான தான் வைத்த முதலமைச்சர் பதவியை அம்மா அவர்கள் வழங்கினார். அதற்கெல்லாம் நன்றி கடன் காட்டியிருக்கின்றார் என்றுதான் இன்றைக்கு நாட்டு மக்கள் மிக தெளிவாக சொல்கின்றனர். காட்டுமன்னார்கோவில் திமுக சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதியின் திமுக சார்பில் காட்டுமன்னார்கோவில் வெல்லும் தமிழ் பெண்கள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் அமுதாராணி தனசேகரன் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர்கள் முத்துசாமி, ஜெயபாண்டியன், கோவிந்தராஜன், சோழன், நடராஜன், பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி, ஒன்றிய அவைத்தலைவர் கருணாநிதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதி மேலிட பார்வையாளர் விஜயன் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர மகளிரணி நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரக்கோணம் நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நகரம் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நகரம் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தெருமுனை பிரச்சாரம் செய்ய முடிவு செய்யப்பட்டு அதன் முதல் கட்டமாக SR கேட் பகுதியில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நகர தலைவர் ஹரிஸ் தலைமையில் நடைபெற்றது.
கூட்டத்தில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் பார்த்தசாரதி, முன்னாள் மாவட்ட தலைவர் விஜயன், அறிவுசாரா பிரிவு அமைப்பாளர் அட்சயா ஆனந்த் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பாஜக அரசின் சாதனைகளை விளக்கி பேசினார். கூட்டத்தில் பாஜக முக்கிய நிர்வாகிகள் ரவி, ஹரி, ராஜசேகர், சுரேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் மலைக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய முயன்ற பக்தர் 5வது மலையில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் குறித்து ஆலந்துறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுகா எடாங்கிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசனின் மகன் தேசிங்கராஜன் என்பவர் கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையில் ஏறி சென்றபோது 5வது மலையில் உள்ள ஒட்டன் சித்தர் சமாதி அருகே இரவில் திடீரென சுயநினைவின்றி விழுந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆனைமலை புலிகள் காப்பகம் மற்றும் போலுவாம்பட்டி வனப்பணியாளர்கள், டோலி தூக்கும் பணியாளர்கள் விரைந்து சென்று மயக்க நிலையில் இருந்த தேசிங்கராஜனை டோலி மூலம் பூண்டிமலை அடிவாரத்திற்கு கொண்டு வந்தனர். அங்கு காத்திருந்த மருத்துவ குழுவினர் தேசிங்கராஜனை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து ஆலந்துறை காவல்துறையினர் தேசிங்கராஜனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைகளுக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புனித பயணத்திற்காக வந்த பக்தர் மலையிலேயே உயிரிழந்த சம்பவம் மற்ற பக்தர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கோவிலம்பாக்கம் கொளத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீமங்கலம் மகாசக்தியம்மன் கோவிலை இடிக்க வந்த அரசு துறை அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த கோவிலம்பாக்கம் கொளத்தூர் பகுதியில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீமங்கலம் மகாசக்தியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் இக்கோவில் நீர்நிலை பகுதியில் அமைந்துள்ளதாக கூறி நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கோவிலை அகற்றுவதற்கு அரசு அதிகாரிகள் கிராம மக்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினர். அதனைத் தொடர்ந்து கோவிலை அகற்றும் பணிகளுக்காக அதிகாரிகள் முற்பட்ட நிலையில் கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கோவிலின் முன்பு திரண்டு கோவிலை பாதுகாக்க கோரி பொதுமக்களிடம் கையெழுத்துக்கள் பெற்றனர். அதன் பின்னர் கோவிலின் முன்பு பொதுமக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உரிய அதிகாரிகளிடம் மனு அளிக்கவும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளவும் முடிவு செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். கோவை மாநகரின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் கௌஷிகா நதியின் ராஜவாய்க்கால் தூர்வாருவதற்கு பூமி பூஜை போட்டு நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் சிவக்குமார் பணிகளை துவக்கி வைத்தார். கோவை மாவட்டத்தின் கணுவாயிலிருந்து சின்னவேடம்பட்டி ஏரி வரை 8 கிலோமீட்டர் தூரம் செல்லும் கௌசிகா நதியின் முக்கிய வாய்க்காலாக ராஜவாய்க்கால் விளங்குகிறது. இந்த ராஜவாய்க்கால் பராமரிப்பு இல்லாமல் 30 ஆண்டுகளாக வறண்டு கிடந்தது. இந்நிலையில் கௌஷிகா நீர்க்கரங்கள், சின்னவேடம்பட்டி ஏரி பாதுகாப்பு அமைப்பு, தனியார் நிறுவனம் ஆகியவை ஒன்றிணைந்து ஆண்டுதோறும் ராஜவாய்க்காலில் தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டது. இதன் பலனாக தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை சமயங்களில் ராஜவாய்க்கால் தண்ணீர் வடிந்து ஓடியது. இந்நிலையில் ராஜவாய்க்காலில் அபக்ஷான் என்ற தனியார் நிறுவனத்துடன் இணைந்து பூமி பூஜை போட்டு தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் சிவக்குமார் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கௌஷிகா நீர்க்கரங்கள் அமைப்பின் நிறுவனரும் நிர்வாக அறங்காவலருமான செல்வராஜ் மற்றும் தனியார் நிறுவனத்தின் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதைப் பொருள் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து திண்டுக்கல்லில் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதைப் பொருள் அதிகரித்துள்ளதை கட்டுப்படுத்த முடியாத திமுக அரசை கண்டித்து திண்டுக்கல்லில் பாஜக இளைஞரணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மக்கள் விரோத திமுக அரசிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்களை இளைஞரணி மாவட்ட தலைவர் அன்பு ஹரிஹரன் வரவேற்றார். கிழக்கு மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் ஜெயராமன் ஆகியோர் தலைமை தாங்கினார். இளைஞரணி மாவட்ட தலைவர் சூர்யா, பொதுச் செயலாளர் செல்வகுமார், முருகானந்தம், சூரியகுமார், மணி, சோழன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீ நிவாசன், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சீனிவாசன், பாஜக இளைஞரணி மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று திமுக அரசிற்கு எதிராக கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் இளைஞரணி பாஜக மாவட்ட துணைத் தலைவர் சரவணகுமார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். கோவையில் இளம் பெண்ணை அடித்து உயிரை மாய்த்து உடலில் பெட்ரோல் ஊற்றி எரித்த இளைஞரை துடியலூர் காவல்துறையினர் கைது செய்தனர்.
கோவை மாவட்டம் துடியலூர் அடுத்த வட்டமலைப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியின் பின்புறம் உள்ள புதரில் இளம் பெண்ணின் சடலம் ஒன்று பாதி எரிந்த நிலையில் கிடப்பதாக தகவல் அறிந்த கிராம நிர்வாக அலுவலர் பாண்டி துடியலூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல் ஆய்வாளர் தவசியப்பன் தலைமையிலான காவல்துறையினர் சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தினர். விசாரணையில் உயிரிழந்த பெண் செங்காலிபாளையம் பகுதியைச் சேர்ந்த அனிதா என்பதும் ஏற்கனவே திருமணமான தமிழ்செல்வன் என்பவருடன் பழக்கம் இருந்து வந்ததும் தெரியவந்தது. மேலும் தனியாக பேச வேண்டும் என கூறி அனிதாவை தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வட்டமலைப்பாளையம் பகுதிக்கு அழைத்து சென்றபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த தமிழ்செல்வன் கட்டையால் அனிதாவின் உயிரை மாய்த்து வாகனத்தில் இருந்த பெட்ரோலை எடுத்து உடலில் ஊற்றி தீ வைத்து எரித்ததும் செல்போன் மூலம் நடத்திய விசாரணைகள் தெரியவந்தது. இதனையடுத்து தமிழ்செல்வனை துடியலூர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பேராவூரணி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த ராஜாமடம் கீழ்த்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பிரகாசம் என்பவரின் மகன் கோகுல்ராஜ், ஆண்டிக்காடு கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவருடைய மகன் வெங்கடேசன் ஆகிய இருவரும் கீழ்த்தோட்டம் கிராமத்திற்கு திரும்பினர். அம்மணி சத்திரம் பாலம் அருகே வந்தபோது இருசக்கர வாகனத்தின் மீது பேருந்து மோதிய விபத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சேதுபாவ சத்திரம் காவல்துறையினர் கோகுல்ராஜ், வெங்கடேஷ் ஆகியோரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக பேராவூரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விபத்தில் இறந்த கோகுல்ராஜ் மற்றும் வெங்கடேசனுக்கு திருமணம் ஆகாத நிலையில் கோகுல்ராஜ் கடந்த 20 நாட்களுக்கு முன்புதான் வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு கீழத்தோட்டம் கிராமத்திற்கு திரும்பினார் என்பதும் தெரியவந்தது. அதிவேகமாக சென்ற காரணத்தினாலும் இருசக்கர வாகனத்தில் சாமி தரிசனம் கண்டு வருகை தந்த இருவரும் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள், ரொம்ப ஏழ்மையானவர்கள், இருவரும் படித்தவர்கள். வெளிநாட்டில் இருந்து அவர்கள் வருகை இருந்து 1 மாத காலம்தான் ஆகின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று பண்ருட்டியில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் அதிமுக நகர செயலாளர் மோகன் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக நகர செயலாளர் மோகன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து தேர்தல் அறிக்கையையும் நிறைவேற்றிவிட்டதாக பொய் பிரச்சாரம் செய்கிறார் என்றும், தமிழக பட்ஜெட்டில் வெற்று அறிக்கையை அறிவித்ததாகவும், திமுக ஆட்சியில் சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வரி சுமைகளை ஏழை எளிய மக்கள் மீது சுமத்துவதாகவும் நகர செயலாளர் மோகன் குற்றம் சாட்டினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்றும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மக்களிடம் தெருமுனை பிரச்சாரம் செய்து மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டுவோம் என்றும் நகர செயலாளர் மோகன் தெரிவித்தார். பிரச்சார கூட்டத்தில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகளின் மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆளுநரின் அதிகாரம் கல்விக்கு அபாயம் ஏற்படுத்துவதாக கூறி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே ஆளுநரின் அதிகாரம் கல்விக்கு அபாயம் ஏற்படுத்துவதாக கூறி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் பேரணியாக சென்று ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்தனர். அப்போது தமிழகத்திற்கு ஆளுநர் வேண்டாம், தேசிய கல்விக் கொள்கை தேச விரோத கொள்கை என்ற கோஷங்களை எழுப்பினர். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மாணவர்களை காவல்துறையினர் தடுப்பு வேலிகள் அமைத்து தடுத்தனர். இருப்பினும் மாணவர்கள் தடுப்பு வேலி மீது ஏறி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். வந்தவாசி நகரில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரில் அமைந்துள்ள சர்புத்திரி நாயகி சமேத ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மக பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
விழாவின் முன்னதாக ஜலகண்டேஸ்வரருக்கும் சர்ப்புத்திரி அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், பன்னீர், மஞ்சள் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மாசிமக பிரமோற்சவ விழாவிற்கான கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை தொடர்ந்து தினம்தோறும் 11 நாட்கள் சாமி வீதியுலா நடைபெறுகிறது. மார்ச் மாதம் 3ஆம் தேதி 9ஆம் நாள் விழாவாக தேரோட்டம் நடைபெற உள்ளது. உடையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பெரியநாயகி அம்பாள் திருக்கோவிலில் மயான கொள்ளை திருவிழாவில் குடல் பிடுங்கி மாலை சூடுதல் நிகழ்ச்சி பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் கோவிலில் மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு குடல் பிடுங்கி மாலை சூடுதல் என்ற சிறப்பு ஆன்மீக நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. வண்ணமயமான மின் விளக்குகள் மற்றும் பூ அலங்காரங்களால் கோவில் திருவிழா கோலாகலமாக காட்சியளித்தது. பம்பை மேளம் முழங்க மங்கள இசைகளுடன் முக்கிய வீதிகள் வழியாக அம்மன் வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குடல் பிடுங்கி மாலை சூடுதல் நிகழ்ச்சி பக்தர்களிடையே ஆன்மீக உற்சாகத்தை ஏற்படுத்தியது. விழாவில் உடையார்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளின் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். திருவெண்ணைநல்லூர் அடுத்த சித்தலிங்கமடம் கிராமத்தில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்த சித்தலிங்கமடம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பாவாடை ராயன் திருக்கோவிலில் மயான கொள்ளை விழா ஆண்டுதோறும் மாசி மாதம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் முன்னதாக அம்மனுக்கு தாய் வீட்டு சீர்வரிசை எடுத்து வருதல், அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தல், அம்மன் கோட்டை புகுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை உற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் அம்மன் அங்காளி உருவில் ரணக்களிப்புடன் காளி வேடமிட்டு மயான கொள்ளை நடைபெறும் இடத்திற்கு சென்றனர். விழாவில் சித்தலிங்கமடம் கிராமத்தின் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பாவாடை ராயனை வழிபட்டனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம், கொல்லம் பகுதிகளில் திடீரென கோடை மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரளாவில் கோடை காலத்தின் தொடக்கத்திலேயே வெப்பம் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக பகல் வேளையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கேரள மாநிலம் திருவனந்தபுரம், கொல்லம் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்து வருகிறது. கோடையில் வெளுத்து வாங்கிய மழையால் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களுக்கு சற்று ஆறுதலை அளித்துள்ளது. இதேபோல் கோடையில் பெய்துள்ள திடீர் மழையால் வாழை, மரவள்ளி கிழங்குகளை பயிரிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். மதுரையில் ரூபாய் 1805 கோடியே 78 லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். துணிச்சல் இல்லாத துரோகி எடப்பாடி பழனிசாமி. மதுரையில் நடைபெற்ற திமுக பாக முகவர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக வெற்றி பெற்றால் RSS தான் நாட்டை ஆளும். தொல் திருமாவளவன் பேட்டி. ஓ பன்னீர்செல்வம் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்துவிட்டார். கும்பகோணத்தில் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் பேட்டி. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் சீமான் போட்டி. தென்கிழக்கு பிலிப்பைன்ஸில் பெய்து வரும் தொடர் மழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.